எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ் சாப்டரில் எக்ஸசைஸ் 6.3 21st சம் சொல்லித்தரேன். ஆஃப் ஆல் த க்ளோஸ்டு சிலிண்ட்ரிக்கல் cans of a given volume of 100 centimeter cube, find the dimension of the can which has the minimum surface area. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா தான் மினிமம்னு சொன்னனால ஸோ இதுதான் ஃபங்க்ஷனாக இருக்கும். சிலிண்டரோட சர்ஃபேஸ் ஏரியா இதுதான் ஃபார்முலா. டிஎஸ்எஃப் சிலிண்டர் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 2πr h + r. ஸோ இதை தான் நம்ம ஃபங்க்ஷனாக எடுத்துக்க போகிறோம். கிவன் வால்யூம்னு கொடுத்தனால வால்யூமோட வால்யூம்க்கு இதான் ஃபார்முலா πr² h வால்யூம் ஆஃப் சிலிண்டர். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஃபங்க்ஷனாக எடுத்துக்கலாம். இதை யூஸ் பண்ணி எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆரில் எடுத்துக்கிட்டு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இந்த மினிமம் சர்ஃபேஸ் ஏரியான்னு கால்குலேட் பண்ணோம். இப்போ ஸோ வால்யூம் கொடுத்துட்டாங்க. வால்யூம் வந்து 100 சென்டிமீட்டர் கியூப்னு கொடுத்தனால V = வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்கு இதான் ஃபார்முலா πr² h. ஸோ V இருக்கிற இடத்துல 100 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா வால்யூம் கொடுத்துட்டனால 100 சென்டிமீட்டர் = πr² h. ஸோ h தான் வேணும். இது இந்த பக்கம் கொண்டு வந்தோன்னா 100/πr² = h. ஸோ ஹெச்சுக்கு பதில் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இப்போ ஃபங்க்ஷன் டிஎஸ்ஏ தான் மினிமம் சர்ஃபேஸ் ஏரியான்றனால இதுதான் ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன் வந்து எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆரில் மாற்ற போகிறோன்றனால எஸ் ஆஃப் ஆர் அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் எழுதுகிற டிஎஸ் ஆஃப் 2πr h + r. ஸோ ஹெச் வந்து 100/πr² இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். 2πr 100/πr² + r. ஸோ எல்சிஎம் எடுத்தோன்னா πr³ ஆகிடும். டூ πr 100 + πr³ /πr². ஸோ பை கேன்சல் ஆகிடும். ஒரு ஆர் கேன்சல் ஆகிடும். ஸோ 2 × 100 + πr³ /rன்னு இருக்குது. ஸோ இது இப்போ இதில் வந்து 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. S' கால்குலேட் பண்ண டிஃபரன்ஷியேட் ஃபஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணி அதுக்கப்புறம் ஆரோட வேல்யூ கால்குலேட் பண்ணோம். அப்புறம் S'' கால்குலேட் பண்ணி இந்த ஆர் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணால் இப்போ அவங்க மினிமம் சர்ஃபேஸ் ஏரியானா இது S'' வந்து பாசிட்டிவாக இருக்கணும். பாசிட்டிவ்னா மினிமம். இது நெகட்டிவாக இருக்கணும்னா நெகட்டிவாக இருந்தால் அது மேக்ஸிமம்னு சொல்லலாம். ஸோ செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டில். ஸோ இப்போ இதில் வந்து u/v மெத்தட் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். u/vக்கு இதுதான் ஃபார்முலா. vu' - uv'/v². ஸோ S'' ஃபஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். 2 கான்ஸ்டன்ட் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ வின்னா ஆர் அப்படியே வச்சுக்கணும். u' இது 100 கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். πr³ டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3r² - uனா இந்த டேர்ம் அப்படியே வச்சுக்கணும். 100 + πr³. அப்புறம் ஆரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 /v²னா r². ஸோ 3πr² r இன்ட்டு இங்கே வந்து இந்த பக்கம் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். S'(r) = 2 வேல்யூ எடுத்துக்கலாம். உள்ள மல்டிப்ளை பண்ணோம். 3πr³ இங்கே -100 மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் -πr³ /r². ஸோ 3πr³ - πr³ 2πr³. 2 × 2πr³ -100 /r². இப்போ நெக்ஸ்ட்டு S'(r) = 0ன்னு எடுத்துகிட்டு ஆர் வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ 2 × 2πr³ -100 /r² = 0. இந்த 2 இந்த பக்கம் முடிஞ்சனால 0 ஆகிடும். இதுவும் 0 ஆகிடும். இப்போ இதில் 2πr³ = 100 r³ = 100/2π கேன்சல் பண்ணால் 50.
ஸோ ஆர் கியூப் ஈக்குவல் டு 50 பை பை. ஆர் தான் வேணும், அதனால கியூப் ரூட்டிங் போத் சைட்ஸ் பண்ணுறோம். இந்த பக்கமும் கியூப் ரூட், அந்த பக்கமும் கியூப் ரூட். பவரில் 1/3, இங்கேயும் பவரில் 1/3 கியூப் ரூட்னா. ஸோ 3 3 கேன்சல் ஆகிடும். ஸோ ஆர் ஈக்குவல் டு 50 பை பை பவரில் 1/3 கிடச்சிருக்கு. ஸோ ஆர் கிடச்சாச்சு. அடுத்தது எஸ் டபுள் டேஷ் ஆஃப் ஆர் பண்ணணும். இதையும் யூ பை வி மெத்தடில் பண்ணலாம். எஸ் டபுள் அதை வந்து ஆர் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஸோ இதில் வந்து இது இங்கே திருப்பி எஸ் டேஷ் ஆஃப் ஆரை எழுதுகிறேன். 2 × 2 pi r cube minus 100 by r square. So u by v மெத்தடில் தான் ஃபார்முலா v u dash minus u v dash by v square. 2 கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கட்டும். vனா r square வச்சுக்கலாம். u dash இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். 2 pi கான்ஸ்டன்ட் r cube டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3r square. 100 வந்து கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும், அதனால் அதை எதுவும் பண்ண வேண்டாம். அப்புறம் மைனஸ் u, இது 2 pi r cube அப்படியே வச்சு மைனஸ் 100 அப்படியே வச்சுக்கலாம். v டேஷ்னா r ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2r ஹோல் டிவைட் பை v ஸ்கொயர். r ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் பண்ணுறப்போ r பவர் 4. ஸோ இங்கே மல்டி 3r ஸ்கொயர், இங்கே ஒரு r ஸ்கொயர் 3r பவர் 4. 2 pi 2 3 சார் 6 pi r பவர் 4 இருக்குது. இங்கே 2 வெளியே இருக்கட்டும். மைனஸ் இங்கே 2r 2 2 சார் 4 4 pi r பவர் 4 4 pi r பவர் 4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் 100 100 2 சார் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகும் 200r ஹோல் டிவைடட் பை r பவர் 4. ஸோ 6ல் 4 போச்சுன்னா 2 pi r பவர் 4 2 × 2 pi r பவர் 4 ப்ளஸ் 200r ஹோல் டிவைடட் பை r பவர் 4. ஸோ இது எல்லாமே இந்த டேர்ம்ஸ் எல்லாமே பாசிட்டிவில் தான் இருக்குது. நம்ம ஆர் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் பாசிட்டிவில் தான் இருக்கும். இதில் ஆர் காமனாக இருக்கிறனால வெளியே எடுத்துடலாம். நான் திருப்பி இந்த எழுதுகிறேன் நான். எஸ் டபுள் டேஷ் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு 2 × 2 pi r power 4 plus 200r divided by r power 4. ஸோ இதில் r காமனாக இருக்குது, 2வும் காமனாக இருக்குது. 2r வெளியில் எடுத்துட்டோன்னா pi r cube ப்ளஸ் 100 ஆரும் இது வெளியே எடுத்தாச்சு. இங்கே பை r பவர் 4 இருக்குது. இது கேன்சல் பண்ணால் r cube ஆகிடும். ஸோ 2 2 சார் 4 r cube ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். r cube வந்து 50 பை பைன்னு கிடச்சிருக்கு. அதை நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணலாம். 50 இங்கே ஒரு பை 50 பை பை ப்ளஸ் 100 ஹோல் டிவைட் பை ஆர் கியூப்க்கு 50 பை பை. பை பை கேன்சல் ஆகிடும். 50 ப்ளஸ் 50 100 ப்ளஸ் 50 150 4 × 150. இது ஃப்ராக்ஷன்னா 5/50. 5 3 சார் 4 3 சார் 12 பைன்னு கிடச்சிருக்கு. ஸோ பாசிட்டிவ்னாலே இது இந்த ஃபங்க்ஷன் இஸ், ஏன்னா கொஸ்டினில் மினிமம் சர்ஃபேஸ் ஏரியான்றனால மினிமம்னு கண்டுபிடிச்சாச்சு, மினிமம் சர்ஃபேஸ் ஏரியா. அப்புறம் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஆல்சோ ஃபைண்ட் த டைமென்ஷன். டைமென்ஷன்னா ரேடியஸும் ஹைட்டும் கண்டுபிடிக்கணும். ரேடியஸ் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். r = 50 பை பை பவரில் 1/3ன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஹைட் இப்போ கண்டுபிடிக்கும். ஹைட் வந்து நம்ம ஆல்ரெடி 100 பை பை r ஸ்கொயர்னு எடுத்துருக்கிறனால இந்த r இருக்கிற இடத்துல இதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். 100 பை பை 50 பை பை பவரில் 1/3 ஹோல் பவரில் 2/3 இங்கே 2 இருக்கிறனால 2. ஸோ இதில் வந்து பை பவர் 1 இருக்குது, இங்கே பை பவரில் 1/3 இருக்குது. 1 மைனஸ் 1/3 3 மைனஸ் 1 2/3 இருக்குது பையில். இது 50யும் 2/3 தான் இருக்கும். ஸோ 100 பை 50
பை பவரில் 2/3. இது 2/3, இதுவும் 2/3ன்றனால 50 பவர் 2/3. இதுதான் ஹைட் வந்து நம்ம சென்டிமீட்டரில் எழுதலாம். இந்த ரேடியஸ் வந்து இதுதான் அந்த ரேடியஸும் சென்டிமீட்டரில் எழுதணும். இதுதான் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது 2, இங்கே 1 மைனஸ் 2/3, 3 மைனஸ் 2 1/3. ஸோ 50 பையில் 50க்கு தான் 2/3, இது 1/3 வரும். பைக்கு வந்து 1/3. 100/50 பவர் 2/3, பை பவரில் 1/3. ஸோ இதுதான் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.